காலையில சந்தோஷமா இருக்கிறத பார்த்தப்போ உண்மையிலேயே அபி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான்னு மனசுக்கு பட்டுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்போ அபி சந்தோஷமா இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காகவே இப்படி நடந்துக்கிறான்னு தோணுது. இது அபியோட கேரக்டரே இல்ல. அபி கதரோட கைய புடிச்சுக்கிட்டு வந்தது, அவனுக்கு ஊட்டி விட்டதுன்னு எதுவுமே இயல்பா இல்ல. ஏன் அபி இப்படி பொய்யா நடிக்கிறா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் அவ என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைக்கணும்? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு. அடிக்குது குளிரு முல்லை பூங்கொடி. இந்த வர்றேன். என்ன ஈசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. எவ்வளவு அழகா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அப்படியே ஒன்னா குடும்பமா உட்காந்து அபிக்கும் கதிர்க்கும் பரிமாறி நம்ம எல்லாருமா ஒன்னா சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா. ஈசு சந்தோஷமா இல்லை போல இருக்கே. நம்ம தான் தேவையில்லாம வாய விட்டோமா? எப்படியாவது சமாளிச்சிடறோம் அழகு சுந்தரம். ஈசு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏதோ கவலையா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க வந்தேன். அதான் என்னென்னமா உளறிட்டேன். தடங்களுக்கு வருந்துகிறேன். சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? ஏய் கள்ளி, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறோம். அதான் நமக்குள்ள முதல்ல நடந்துருச்சு. சரி சரி முறைக்காத. அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருன்னு சொல்லி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி என்ன எவ்வளவு நாள் காய்ச்சுன்னு காய்ச்சின. ஆனா அபிமா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு இப்ப கீழே சாப்பிடும்போது நீ பாத்தியா இல்லையா? ஈசு நீ முறைச்சாலும் பரவாயில்ல, நான் சத்தியமா சொல்றேன், அபி புள்ள இம்புட்டு சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அதை பார்த்து நீயும் சந்தோஷம் தானே படணும். அதான நியாயம். ஏன் ஈசு படக்குன்னு எந்திரிச்சிட்ட? சும்மா என்ன கடுப்பேத்திட்டு இருக்காம பேசாம இங்க இருந்து போங்க சின்னையா. என்னாச்சு ஈசு உனக்கு? நீ நினைச்ச மாதிரியே அபி புள்ள சந்தோஷமா தானே இருக்கு. என்ன அதை பார்த்து நீயே இவ்வளவு கடுப்பாக இருந்தா எனக்கு புரியல. என்ன ராத்திரி நடந்த இப்ப போறீங்களா இல்லையா? என்ன ஈசு? அபி உண்மையிலேயே சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அது தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஈசு நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர் நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு சொன்ன. இப்ப என்னடான்னா அபி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு சொல்ற. இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. நம்ப வேண்டாம். உங்ககிட்ட யார் நம்ப சொன்னா? நான் நம்ப சொன்னா? இங்க பாரு, நீங்க சும்மா போங்க சின்னையா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்காக இப்படி கோவப்படுற? ஏன் நீ இன்னும் கதிரை நம்பாம இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஈசு. நம்புற மாதிரி அவன் கிட்ட எந்த குணமும் இல்ல. அவன் ஒரு தப்பானவன், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. போதுமா? இந்த அபி இருக்காளே, அபி அவதான் என் கையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா. அதனாலதான் நான் பேசாம வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சும்மா என்ன சீண்டி வம்பு எடுத்துட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. ஈஸ்வரி, என்ன ஏன் கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. நீ போட்ட சத்தத்துல தானே இப்ப அம்மா வந்தாங்க. நீ அவங்கள சமாளி, நானா எதுவும் பேச மாட்டேன். போ. என்ன ஈஸ்வரி, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? அது வந்து அத்தை ஒண்ணும் இல்ல. இந்த சின்னையா இருக்கார்ல, சும்மா இருக்கிறதே இல்ல. நான் வேலை போயிடுச்சேங்கிற கவலையில இருக்கேன். இவர் இப்பதான் வந்து ஏதோ பேசி வம்பெடுத்துட்டு இருக்காரு. அடி பாவி கிராதகி, தோசைய திருப்பி போடுற மாதிரி அப்படியே பிரச்சனையை வேற மாதிரி திருப்பி போட்டுட்டாலே. என்னடா அழகு, பாவம். அவ வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவ எவ்வளவு கனவோட இருந்தா. அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சொசைட்டிக்கு அத்தனை ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவு சர்வீஸ் பண்ணணும்னு. அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போயிடுச்சுன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஆ, ஈஸ்வரி, எனக்கு என்னமோ இது சம்பத்தோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா பாரு, அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான், கிரிஜா கோமால இருக்கா. இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல நீதான் காரணம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ஒருவேளை ஆளுங்களை வச்சு அவனே இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அத்தே, அதுக்காக நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். என் மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்ததுக்கு காரணம் சம்பத் சாரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தே. நான் கண்டிப்பா அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன். டேய், சும்மா வாயை வச்சுக்கிட்டு அவளை ஏதாவது வம்பு கிழித்துட்டு இருக்காத, சரியா? பாத்து இருந்துக்கோ. வரேன்.